அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு, இந்த பிரார்த்தனையோட பவர் என்ன, இந்த பிரார்த்தனைக்கு சக்தி என்னன்னு பார்க்க போறோம். பிரார்த்தனைங்கிறது நீங்க பண்ற ஆழமான உணர்வு, அவ்வளவுதான். நீங்க அது இறைவன் கிட்டையோ இல்ல பிரபஞ்சத்திட்டையோ இல்ல உங்களுக்கு மனதுக்குள்ளேயோ எந்த உணர்வுகளை ஆழமா நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்வுல பிரத்யட்சமாகும், அதாவது நடக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிரார்த்தனை எவ்வளோ ஆழமா உணர்றோமோ அவ்வளோ விஷயங்கள் நம்ம வெளி உலகத்துல பார்க்க முடியும். இத பத்தி ஒரு சின்ன உதாரணம். ஒரு கிராமத்துல மழையே பெய்யல, மழை ரொம்ப நாள் பெய்யல. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் தண்டோரை போட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இடங்கள்ல கிராமத்துல ஒரு இடத்துல கூடி நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் முடிவு பண்றாங்க. ஸோ மறுநாள் எல்லாருமே கூட்டு பிரார்த்தனைக்காக அந்த டைம்ல குறிப்பிட்ட நேரம் வராங்க. வரும்போது ஒரு 10 வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு ஒரு கொடையும் எடுத்துக்கிட்டு அந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராங்க. அப்ப அங்க இருக்கிற சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் நக்கல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. எதுக்கு இப்ப இங்க மழை பெஞ்சே 10 வருஷங்களுக்கு மேல ஆகுது, இப்ப எதுக்கு கொடை எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண போறோம், அதனால ஆண்டவர் நம்மளுக்கு மழை கொடுப்பாரு, போகும்போது நம்ம நனையாம இருக்கிறதுக்காக நான் கொடை எடுத்துட்டு வரேன்னு சொல்லுது. எல்லாரும் இங்க கிண்டலுமா சிரிப்புமா அந்த கூட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட தலைவர் வராங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி அங்குள்ள அந்த இறைசக்தியை நினைச்சு ஒரு 20 நிமிடம் உளமாற ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்றாங்க. பிரேயர் முடியுது. பிரேயர் முடிய போற தருவாயில மேகங்கள் மாறுது. அங்க இயற்கையோடைய சில சூழ்நிலைகள் மாறி அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ மழை பயங்கரமா ஆரம்பிக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரார்த்தனை பண்ண இடம் ஒரு மரம் பக்கம், எல்லாரும் மழையில நனைகிறாங்க. ஆனா இந்த சிறுமி மட்டும் சந்தோஷமா அந்த கொடையை பிரிச்சு அந்த மலையிலேயே ஆனந்தமா நடந்து அவங்க வீட்டை நோக்கி போறாங்க. எந்தெந்த கூட்டம் இந்த சிறுமியை கேலி பண்ணாங்களோ கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஒரு பிரமித்து போய் பார்க்குறாங்க. இப்போ யாரோட பிரார்த்தனை அங்க நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அத்தனை பேர் கூடின கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தியா இல்லை இந்த தனிப்பட்ட சிறுமியோட சக்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமிக்காக தான் அந்த பிரபஞ்சம் அங்க ஒரு அற்புதம் செஞ்சுச்சு. மற்றவங்க எல்லாம் பிரேயர் பண்ணுவோன்னு வேண்டுனாங்க, எல்லாருக்கும் மழை வேணும், வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மழை வேணுங்கிற சங்கல்பம் இருந்துச்சு, அந்த உணர்வு இருந்துச்சு, எல்லாரும் வேண்டாங்க. ஆனா அது நடக்குங்கிற உணர்வு இந்த சிறுமிக்கு இருந்துருச்சு. அதோடைய செயல்கள் எந்த விதத்திலையும் நெகட்டிவா போகல. மற்றவங்க எல்லாம் கேலி பண்ணாங்கன்னா என்னன்னா, இது நடக்காதுங்கிற ஒரு சிக்னல் இந்த யூனிவர்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இந்த பொண்ணு கண்டிப்பாக பிரேயர் பண்றோம், இறைவன் அற்புதம் புரிவார், நடக்கும்னு சொல்லி அங்கே கொடையோட வந்துச்சு. அதனால அங்க ஒரு இறை சக்தி யாரோட பிரார்த்தனையை செவிசாச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுமியோட பிரார்த்தனைக்கு செவிசாச்சு அங்க அற்புதங்கள் நடந்துச்சு. இந்த ஒரு கதையில வர உதாரணம் மாதிரிதான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் கூட எந்த மாதிரி பிரேயர் பண்ணிட்டு எந்த மாதிரி நம்ம அது உணர்ச்சி பூர்வமா செயல்படுறோமோ அத்தனை பிரேயரும் நடக்கும். நம்ம பிரேயர் பண்ணிட்டு நம்ம மனதுக்குள்ள ஆழ் மனதுக்குள்ள அது வேணா அது நடக்காதுன்னு மாதிரி நம்ம சில செயல்கள் செஞ்சா நம்ம லைஃப்ல அந்த பிரார்த்தனைகள் நடக்கவே நடக்காது. எத்தனை ஹோமங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை இறை வழிபாடு பண்ணாலும் நடக்காது. ஆனா நம்ம ஆத்மார்த்தமா இருந்த இடத்துல, உங்க வீட்லயோ இல்லை எங்கேயோ ஒரு சின்ன இடங்களையோ நம்மளுக்கு என்ன வரங்கள் வேணுமோ ஆத்மார்த்தமா உளமாற ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம எந்த நெகட்டிவாவும் அதற்கு எதிர்மறையா செயல்படாம நடக்குங்கிற அந்த சிறுமி மாதிரி ஒரு பாசிட்டிவா தீவிரமான ஒரு உணர்வு இருக்கும்போது, இது விதிக்கு மீறிய செயலா இருந்தாலும் இந்த பிரபஞ்சம், இந்த இறை சக்தி நமக்கு நடத்தி கொடுக்க முடியும். நன்றி.